லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, என்னை கொஞ்சம் பேச விடு. இங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு. உள்ள போய் பேசலாம் வா. பேசிக்கிறதா? இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு பாருங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. நல்ல வேலை, இந்த ஊரு சாமி புண்ணியத்துல நீங்க இன்னும் திருந்தவே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. இல்லைன்னா முதல்ல பண்ண அதே தப்பையே மறுபடியும் பண்ணிருப்பேன். உங்களை மாதிரி சந்தேக புத்திக்காரன் கூட வாழ்றதை விட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல். இனிமே ஜென்மத்துக்கும் என் மூஞ்சில முழிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. விக்ரம் வா. மித்ரா, 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 சொல்றது கேளு. மித்ரா, என்ன விட்டு போகாத. விடுங்க. மித்ரா, சொல்றது கேளு. மித்ரா, 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 இரு மித்ரா, சொல்றது கேளு. மித்ரா, 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 போகாத. மித்ரா, மம்மி, டாடி பாவம் மம்மி. நம்ம டாடி கூடயே இருப்போம் மம்மி. டேய், வாயை மூடுடா. மித்ரா, சொல்றல்ல. மித்ரா, என்ன நம்பு மித்ரா. கேளு மித்ரா, ப்ளீஸ் மித்ரா. மித்ரா, மா மா மா, நீ கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மித்ரா, போக வேண்டாம் சொல்லுங்கம்மா. மாமா, போக வேண்டாம் சொல்லுங்கம்மா. ப்ளீஸ் மாமா, சொல்லுங்கம்மா. இங்க யார் கார்த்திக்? கேக்குறல, கார்த்திக் யாரு? நான் தான் சார் கார்த்தி. இப்ப எதுக்காக கேக்குறீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வந்து ஜீப்ல இருங்க, வாங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்காக சார்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அட்டெம்ப்ட் மர்டர். ஒருத்தரை கொலை பண்ண நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணனா? யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆதாரமா? யோ கான்ஸ்டபிள், அவனை கீழே இறக்கிட்டு வாயா. சொல்றா. மச்சான், அடி பின்னிட்டாங்கடா. உண்மையை சொல்லலன்னா என்ன கொன்னு இருப்பாங்க மச்சான். அதான் நீதான் பணம் கொடுத்து வினைய கொலை பண்ண சொன்னன்னு போலீஸுகிட்ட சொல்லிட்டான்டா. என்ன மன்னிச்சிரு மச்சான். இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஆதாரம் எதுவும் வேணுமா? வந்து ஜீப்ல இருங்க, வாங்க. பாட்டி, யோ கான்ஸ்டபிள், இவரை பிடிச்சி ஜீப்ல ஏத்தியா. சரிங்க சார். சார், ஐயோ சார், அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு சார். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ரொம்ப நல்லவர் சார். நீங்க வேணும்னா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ். நீ யாருமா? இவருக்கு நீ என்ன வேணும்? சார், நான் அவங்க வீட்ல வேலை பாக்குறேன் சார். வீட்டு வேலையா? ஆமா சார். சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு சார். இங்க பாருமா, இன்னைக்கு ஜெயில இருக்கிற பல பேரு இவர மாதிரிதான். ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா தன்னோட எதிரிங்களை இந்த மாதிரி கூலிப்படைங்களை வச்சு தீர்த்து கட்டிடுவாங்க. இவனால நீ நம்பாதம்மா. இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் சார் இந்த மாதிரி கொலை பண்ற ஆள்லாம் இல்ல சார்.
ஐயோ நம்புங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பாருமா, இவன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கோர்ட்ல வந்து பாத்துக்கோ. எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் ஆதாரத்தை வச்சு இவனை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்றேன். இதுக்கு மேல என்ன தடுத்துன்னு வச்சுக்கோ, உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். யோ ஜீப்ல ஏத்தியா? ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றல, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க நம்பாதீங்க. இவங்க சரியான ஃப்ராடு. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். கார்த்திக் சாரை சிக்க வைக்கணும்னு இவங்க தான் பிளான் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க சார். இங்க பாரு, இப்ப நீ நகர போறியா இல்ல ஒன்னையும் சேர்த்து ஜீப்ல ஏத்துட்டுமா? நீங்க என்ன ஜீப்ல ஏத்தினாலும் பரவாயில்ல சார், நான் கார்த்திக் சாரை கூட்டிட்டு போக விட மாட்டேன். மித்ரா, அவங்கள விடு, நீ இந்த பக்கம் வா. நீங்களும் இவங்க சொல்றத நம்புறீங்களாமா? கார்த்திக் சார் அம்மா வினய கொலை பண்ண கூலிப்படையை ஏவுனாரு. ஆமா மித்ரா, கார்த்திக் தான் கூலிப்படைய வச்சு நம்ம வினைய கொலை பண்ண பார்த்தான். ஐயோ என்ன நீங்க நம்ம மாப்பிளைய போய் நீங்களே இப்படி. நாகு, நீ பேசாதன்னு சொல்லிட்ட. மித்ரா போலீஸ் சொல்றத நம்ப மாட்டா, ஆனா நான் சொல்றத நம்புவாள்ல. இரு, நான் இதோ வரேன். ஐயோ அண்ணி. அம்மா எனக்கு கொஞ்ச நாளாவே கார்த்திக் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவனோட நடவடிக்கை எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் ஜாட மாடியா அது தப்புன்னு அவனுக்கு கண்டிச்சேன். ஆனா அவன் கேக்குற மாதிரியாவே இல்ல. அவன் ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில தப்பா நடந்துக்கிறான்னு பார்த்தா இவன் இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான். இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் மித்ரா. இவன் என் வயித்துல வந்து பிறந்து இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ நினைக்கிற மாதிரி வினய் சந்தேகப்படுறவர்களா இல்லம்மா. கார்த்திக் பத்தி வினய் சொன்னது எல்லாமே அவன் மேல சந்தேகத்தோட சொன்ன குற்றமே இல்லம்மா. அவன் தகுந்த ஆதாரத்தோட சொன்ன உண்மை. இப்ப இவனை கூட்டிட்டு போலாமா? யோ கான்ஸ்டபிள், வண்டியில ஏத்தியா? வினய், வினய், உங்களோட கோபம் நியாயமானதுதான்.
அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பண்றது, நான் கிணத்து தவளையா இருந்துட்டேன். நீங்க நம்மளோட நல்லதுக்காக பண்ணதெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் வினய். உங்களை திட்டிட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என் மேலதான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க வினய், ப்ளீஸ். வினய் வினய் வேண்டாம். நான் தான் சந்தேக பெருவெளியாச்சு மித்ரா. எப்படி நான் கூட இருக்க முடியும் சொல்லு? நான் கெட்டவன், குடிகாரன். 4 பேர் கூடி இருக்கிற பொது இடத்துல நாகரிகமா எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியாது மித்ரா. அப்படி ஒருத்தன் கூட எப்படி வாழ முடியும் சொல்லு? வினய், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க பண்ண நல்லதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமே விட்டுட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க வினய். நீங்க என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நான் உங்களை அவாய்ட் பண்ணது என்னோட தப்புதான். இப்ப நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் வினய், ப்ளீஸ். போதும் மித்ரா, போதும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே போதும். என்ன விட்டு நான் உன் பக்கத்துல இருந்தாதான் உன்னால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியாதுல்ல வினய். அப்புறம் என்ன? ஐயோ, நான் போயிடுறேன் வினய். நான் உங்ககிட்ட சொன்னதையே திருப்பி எனக்கு சொல்லாதீங்க வினய். நான் தான் சொல்றேனே, நான் அறியாமையில இருந்துட்டேன். நான் உங்ககிட்ட பேசினது நடந்துகிட்டது எல்லாமே அது என் முட்டாள்தனத்தால வந்தது. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க வினய், ப்ளீஸ். இல்ல மித்ரா, அது சரியா வராது. நம்ம 2 பேருமே இனிமே சேர்ந்து வாழ முடியாது. பிரிஞ்சதாவே இருந்துட்டு போட்டோம். உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கணும்னு முயற்சி பண்ண மாதிரி அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது இப்பதான் எனக்கு புரியுது மித்ரா. எனக்கு இது ஆரம்பத்திலே தெரிஞ்சதா கண்டிப்பா நான் உன்னை தேடி மறுபடியும் வந்திருக்கவே மாட்டேன். உன் மனசை மாத்திரக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டேன். என்ன பண்றது, எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிறத அனுபவம். எனக்கும் அதே அனுபவம் தான். ஒருத்தரோட அன்பை உதாசனப்படுத்தினா எதெல்லாம் இழக்க வேண்டி இருக்கும்னு நானும் அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன் வினய். இனிமேலாவது அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது உங்க கூடயும் விக்ரம் கூடயும் வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வினய், என்னை ஏத்துக்கோங்க வினய், ப்ளீஸ் வினய் ஏத்துக்கோங்க. வேண்டாம் மித்ரா, அது சரி வராது. காலம் முழுக்க யோசிச்சு பயந்து என்னால உன் கூட வாழ முடியாது மித்ரா. மனசுல நான் கெட்டவன், சந்தேகப்படுறவன் பதிவாயிடுச்சு. அது இனிமே மாற போறதும் இல்ல மித்ரா. அப்படியே நம்ம சேர்ந்து வாழ்ந்தாலும் அது சும்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். மறுபடியும் நமக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் 2 பேரோட நிம்மதியுமே போயிடும். வேணாம் மித்ரா, வேண்டாம். சொன்ன கேளு. நம்ம 2 பேருமே தனித்தனியா வாழ்றது தான் நல்லது. புரிச்சுக்கோ. டே மாப்ள, என்னடா இது? மித்ரா மனசை மாற்றி அவளுக்கு நான் புரிய வச்சு அவளோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவனை புரிஞ்சுக்கிட்டாடா, உன்னை ஏற்றுக்கிட்டா, உன்னோட சேர்ந்து சந்தோஷமா அவளை தயாராக இருக்கா. இப்போ வேணான்னு சொன்ன என்னடா அர்த்தம்? ஆமாப்பா, இந்த நேரத்துல நீ இப்படி முரண்டு பிடிக்கிறது நல்லா இல்லப்பா. ஒரு பொண்ணு தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உன் முன்னாடி நிக்கிறா. நீ அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறதாப்பா ஒரு ஆம்பளைக்கு அழகு. தயவு செஞ்சு இதை தவற விட்டுறாதப்பா. நீ மித்ராவை ஏத்துக்கோ, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இல்லம்மா, நான் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். சாரிம்மா, இனி நான் தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, நான் இந்த முடிவுல இருந்து யார் சொன்னாலும் மாற போறதில்ல. வினய், நீ சொல்ற மாதிரி முடிவுகளை எடுக்கிறது நாம இல்ல, மேல இருக்கிறவன். இதோ இத்தனை நாள் உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பமே இல்லாம வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தவ இந்த மித்ரா. இப்ப நீதான் வேணும்னு நிக்கிறா. இது அவ எடுத்த முடிவா? இல்ல, அது மேல இருக்கிறவன் எடுத்த முடிவு. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இந்த ஊர் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் போடணும் நான் வேண்டிக்கிட்டது உங்க 2 பேர் வாழ்க்கையில நீங்க ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான். அது பாதிக்கு மேல நிறைவேறிடுச்சுப்பா. மித்ராவும் இப்ப இறங்கி வந்துட்டா. நீயும் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா எல்லாமே சுமூகமா முடியும்ப்பா. மாப்பிள்ள சொன்னா கேள்றா. மித்ரா உன்னை புரிஞ்சுக்காம தப்பா எடுத்த முடிவாலதான் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஒன்று இல்லாம போச்சு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ எல்லாமே கைக்கூடி வருதுடா. நீ அவ்வளோ மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்து உன் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்று இல்லாமல் பண்ணிக்காதடா ப்ளீஸ். நான் தீர்மானமாக தான் முடிவெடுத்திருக்கேன். இனிமே என்னோட வாழ்க்கையில மித்ரா இல்லை. மித்ராவோட வாழ்க்கையில நான் இல்லை, அவ்வளோதான், விட்டுருவோம். டே மாப்ள, என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாரிமா, நான் கிளம்புறேன். மாப்ள, சொன்னா கேளுடா. டேய் டாடி, எங்க டாடி போறீங்க? விக்ரம், என்னையும் மம்மியும் விட்டு போறீங்களா டாடி? இனிமே நீங்க எங்களை பார்க்க வர மாட்டீங்களா? விக்ரம், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகலடா. எப்பவுமே நான் உன் கூட தான்டா இருப்பேன். நீ என்னை தேடவே கூடாது, சரியா? என்ன எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்போ இந்த டேடி நான் முன்னாடி வந்து நிற்பேன்டா. டாடி, என்னை விட்டு போகாதீங்க டாடி. டாடி, என்னை விட்டு போகாதீங்க. டாடி, போகாதீங்க டாடி. டாடி, என்னை விட்டு போகாதீங்க டாடி. நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இது மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் எதுக்கு பயந்தேனோ அது நடந்து போச்சு. கார்த்திக் எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டானே. இனிமே நான் வினய் மித்ரா முகத்துல எப்படி முழிப்பேன்? ஐயோ, ஊர்க்காரங்க நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியலையே. என் பிள்ளை தானே கார்த்திக். அவனை நான் கடைசி வரைக்கும் நம்பினேன். ஏதோ சின்ன ஆசையில பண்றான், எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆண்டவனே, இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மளை நம்பி வந்த 2 பேருக்கும் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டானே. இத்தனை வருஷம் கழிச்சு உன் கோயிலுக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை படணுமா? மித்ரா, என்னம்மா இது? மா, இனி இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேம்மா. விக்ரம்,
என்னடா உங்க அம்மா என்னென்னமோ சொல்றா? ஆமா பாட்டி, நானும் அம்மா கூடவே போறேன். என்ன மித்ரா இது? போறேன்னா எங்க போவ? நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ எங்க போவ? இனிமே நான் இங்க இருக்கிறது சரி வராது. நான் எங்க வீட்டுக்கே போறேம்மா. அதுதான் சரி.